எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. சங்கீத ஸ்வரங்கள் ஏலே இருக்கா இன்னும் இருக்கா, இவங்க பேச்ச முடிக்க மாட்டாங்க நண்பர்களே. இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு இடையில இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் எந்த கிளாரிட்டியுமே இல்லை. என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. ஈரான் இனி உங்க கூட நான் பேச மாட்டேன் போங்கயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஈரான் தனியாக போயிட்டாங்க. என்ன காரணம்னா, இவங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை பேசி சுமூகமாக போகலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அங்கே ஒருத்தர் இருக்கான் இஸ்ரேல். அது போய் இப்போ வேற ஒரு நாட்டு மேலே தொடர்ந்து குண்டு போட்டுக்கிட்டே இருக்கு. அதனால இவங்க என்ன சொல்றாங்க, இல்லை பேச்சுவார்த்தைக்கு உங்களோட கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க போயிட்டாங்க. சரி, இதில் உங்களுக்கு என்னப்பா வலிக்குது, நீங்கள் என்ன அப்படி ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு விஷயம். இப்படி போர் சம்பந்தப்பட்ட நியூஸ்கள் இருந்தாலும் மற்ற நாட்டினுடைய ஸ்டாக் மார்க்கெட்டுல பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்மளுடைய மார்க்கெட் 800 பாயிண்ட், உங்களால் நம்ப முடியுதா? 800 பாயிண்ட் நிற்காம இறங்கிக்கிட்டு இருக்கான். எதுக்கு? அவங்களுடைய பேச்சுவார்த்தையில் சரியான உடன்படிக்கை வரல அப்படின்ட்டு. ஆனா நிஃப்டி இப்படி 800 பாயிண்ட் நிற்காம இறங்குறியே, வேற எவனாவது இப்படி இறங்குறானா? சண்டை நடக்கிறது ஒரு இடத்துல, அந்த பிரச்சனையை அப்சர்வ் பண்ணிட்டு ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் புதிய உச்சத்துக்கு போய்கிட்டு இருக்கா. நீ என்னடான்னா 800 பாயிண்ட் தொடர்ந்து இறங்குற. ஆனால் உனக்கு மனசாட்சி இல்லையா? ஒரு 400 பாயிண்ட் இறங்கு, அதில் பாதி 200 ஏற்றி கொடு, மறுபடியும் ஒரு 400 இறங்கு, அதில் இன்னொரு 200 ஏற்றி கொடு. இந்த மாதிரி போய்கிட்டு இருந்தா கூட ஒரு அர்த்தம் இருக்குது. சரி, ஒரு எரும மாட்டை கட்டிட்டது கட்டிட்டோம், இனி அது எந்திரிச்சு வேலைக்காவது போகுதா அப்படின்னு பாரு அப்படின்ற மாதிரி வீட்டம்மாக்கள் புலம்புகிற மாதிரி இந்த 800 பாயிண்ட் நிற்காம இறங்குறியே, ஒரு 300-400 பாயிண்டாவது நீ ஏறக்கூடாதா? இந்த சமயத்தில் ட்ரம்ப் அவர்களுக்கு பர்த்டே வேற வருது, ஜூன் 14ஆம் தேதி. ஸோ அந்த சமயத்தில் இரண்டு முக்கிய தகவல்களில் ஏதாவது ஒன்றை முடிச்சு கொடுத்தாருன்னா கூட பரவாயில்ல. ஒன்றா ஈரான் வார ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்கட்டும், அல்லது இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீலுக்கு தான் சமீபத்தில் இந்த அறிவிப்பு வந்தோடனே நம்மளுடைய மார்க்கெட் லேசாக மேலே வந்துச்சு. எஃப்ஐஸும் கூட பணத்தை போட்டாங்க. ஸோ ஒன்றா இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீலை முடிச்சு கையெழுத்து போட்டு கொடுங்க, இல்லைன்னா இந்த ஈரான் வார முடிச்சு ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. இந்த ரெண்டு இல்லாமல் நியூஸ் இல்லாமல் நம்ம மார்க்கெட் திண்டாடிக்கிட்டு இருக்கு நண்பர்கள். இந்த சமயத்தில் ஒரு அற்புதமான தகவல் ஒன்று வந்திருக்கு. அதாவது என்எம்டிசி கம்பெனி என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அயன் ஓர் ப்ரொடக்ஷன் அதிகமாக நாங்கள் பண்ணியிருக்கோம், சேல்ஸ் அதிகமாக பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அது சில மாநிலங்களில் மொத்தமாக நம்ம பார்க்கும் பொழுது ப்ரொடக்ஷனில் ஒரு நல்ல அருமையான இம்ப்ரூவ்மெண்ட் என்பது பண்ணியிருக்கிறாங்க. மந்த்லி சேல்ஸில் பார்த்தாலும் சரி, டோட்டல்னு பார்க்கும்போது மந்த்லி ப்ரொடக்ஷனில் நல்ல ஒரு அருமையான இம்ப்ரூவ்மெண்ட். அதே மாதிரி குமுலேட்டிவில் பார்க்கும் பொழுதும் ப்ரொடக்ஷனில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். உடனே பல பேர் நினைப்பாங்க, அடாடா நல்ல தகவல்கள் வரும்போது இது ஏதாவது டிஸ்கவுண்ட்டில் கீழே கீது 52 வீக் லோவில் கீது இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை, அவன் இருக்கிறதுலே 52 வீக் ஹை உச்சத்தில் இருக்கான். ஸோ நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் வெகு சில செக்டர்கள் என்பது மேல் நோக்கி வந்து கொண்டு தான் இருக்குது. நம்மளுடைய மார்க்கெட் நிற்காம 800 பாயிண்ட் பக்கம் இறங்கி இருந்தாலுமே இது மாதிரி செலக்டிவாக சில ஸ்டாக்குகளில் ரேலி என்பது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த சமயத்தில் எஃப்ஐஸ் வித்துக்கிட்டே இருக்காங்களே, உங்களுக்கு வலிக்கலையா அப்படின்னு கேட்டால் பழகி போச்சுங்க, பழகி போச்சு. இந்த மாதத்தில் நான் உண்மையிலேயே ரொம்ப ஆர்வமாக போய் எடுத்து பார்த்தேன். இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் எஃப்ஐஎஸ் ஏதாவது பையிங் சைடு வச்சு தொடக்கி வைக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தேன். இல்லை, கிடையாது. அது எதுக்குடா நாங்கள் தொடக்கி வைக்கணும், பையிங் பண்ணி நாங்கள் வித்து தான் தொடக்கி வைப்போம் அப்படின்ற மாதிரி 3911 கோடிக்கு வித்து தான் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு பழகி போச்சு, அவங்க வித்துட்டு தான் இருப்பாங்க அப்படின்றது பழகி போச்சு. ஏன் அவங்க நம்ம நாட்டுக்குள்ளே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது டிஸ்கவுண்ட் காட்டுங்க அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறாங்க. எல்லா பங்குகளும் பெருசாக கிராஷ் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம போய் என்ட்ரு ஆகும் பொழுதே ஒரு 60% உச்சியிலிருந்து அல்லது 80% கிராஷ் ஆன பங்குகளை பார்க்கறதா இருக்கிறதுலே புத்திசாலித்தனம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரி, அப்போ உங்களால் மார்க்கெட்டை கிராஷ் பண்ணி விட முடியல, தொடர்ந்து ரீட்டைலர்ஸ் பணத்துக்கு மேலே பணம் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் குரோத்தை டபுள் மடங்காக காட்டுங்க. லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பங்குகள் 100 கோடி இப்போ இந்த குவார்ட்டர் லாபம் பண்ணாங்கன்னா, அப்போ அடுத்த குவார்ட்டரில் ஒரு 150 கோடி 200 கோடின்னு காட்டுங்க.
ஏதாவது ஒன்றை காட்டுங்க. இல்லைன்னா கடைசிக்கு நியூ ஏஜ் கம்பெனிகள் ஏதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ரொபாட்டிக்ஸில் ஏதாவது ஒன்றை காட்டுங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய தகவல்கள் இருக்குது. அது இங்கே இருக்கு நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம ஷேர் மார்க்கெட்டையும் கீழே கிராஷ் பண்ண விட மாட்டேன்றோம். டிஐஸ் பயங்கரமாக பணத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. growth இப்போ ஒரு 1.5 வருஷமாக பெருசாக இல்லை, அதையும் காட்ட மாட்டேன்றோம். அவங்க புதுசாக வந்து பணத்தை போடுறதுக்கு நியூ ஏஜ் ஸ்டாக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபாட்டிக்ஸ்னு அதையும் நம்ம காட்ட மாட்டேன்றோம். அப்போ அவங்க மேலே குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்குகளை பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணி அதில் சம்பாரிச்சிட்டு போகிறது தான் இப்போதைக்கு ஒரு ட்ரெண்டாக இருக்குது. பாருங்கள், இந்த என்எம்டிசி ஷேர்லாம் ஃபாரினர்ஸ் வாங்கினா என்ன விற்றா என்ன கவலையே கிடையாது, அவன் மேலே தான் வந்திருக்கான். நண்பர்களே, இந்த சமயத்தில் சில சோகமான விஷயத்தை பற்றி பேசியே ஆகணும். ஒரு நண்பர் ரொம்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட காசு இருந்திருக்கு, 2 கோடி பக்கத்தில் இருக்குன்னு வச்சிங்களேன். அவர் எல்லாத்துலேயுமே பணத்தை போட்டிருக்காரு. போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லாம் குறைஞ்சது 50 லட்சத்துக்கு மேலே பணம் போடணும், அதுலேயும் பணம் போட்டிருக்காரு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் போட்டிருக்காரு. டைரெக்டாக ஸ்டாக்குகளையும் வாங்கியிருக்காரு. இத்தனையும் பண்ணிட்டு இப்போ எல்லாத்தையும் வித்துட்டு போகிறாரு அவர். ஏங்க அப்படின்னு கேட்டால், என் பணம் ரொம்ப பெருசுங்க, கிட்டத்தட்ட 2-3 கோடிக்கு மேலே இருக்குது, 2 வருஷமாக பெருசாக ரிட்டர்னே இல்லை. ரிட்டர்னே இல்லைன்னா என்ன ஆகுதுங்க, பரவாயில்ல வச்சிருந்து லாங் டேர்மில் பொறுமையாக இருந்து ஒரு 4-5 வருஷம் பொறுமையாக இருந்து காலம் மாறும்ல, அப்போ கீது ஏதாவது லாங் டேர்மில் கீது வருமோ அப்படின்ற ஏதாவது மாதிரி ஏதாவது யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் நான் சார்ஜ் கொடுக்கணும் இல்லைங்க. போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு அங்கே சரி சார்ஜஸ் கொடுக்கணும், எம்எஃப்ல சார்ஜஸ் போகுது. அதுவும் இல்லாமல் அந்த பணத்தை 2-3 கோடி கொண்டு என் பிஸ்னஸில் போட்டாவே பெரிய அளவில் நான் பணம் பார்த்துருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வித்துட்டு போகிறார் ஒரு நண்பர். இன்னொரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, பெரிய ஹாலாக ஒன்று புக் பண்ணுங்க, அதில் போய் நம்ம எல்லாரும் குமரி அழுதுட்டு வருவோம் அப்படின்ற. ஒரு இடத்துல இருந்து மட்டும் ரொம்ப வித்தியாசமாக ஒரு அழுகை சவுண்ட் வரும். என்னன்னு பார்த்தா இந்த ஐடிசி ஷேர் வாங்கினவங்களா இருக்கும். அதில் ஒரு நண்பர் சொல்கிறாரு, இந்த ஐடிசி ஷேரில் எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா லாஸுங்க, அதுக்கு ஒரு ஆண்டி தான் காரணம் அப்படின்றாங்க. சத்தியமாக நான் ஒத்துக்க மாட்டேங்க. ஆக்சுவலாக இதுக்கு ஒரு அங்கிள் தான் காரணம். இந்த ஐடிசி ஷேர் தமிழ்நாட்டில் பிரபலமாக இருக்குது, வேற ஒருத்தர் தான் காரணம். சிரஞ்சீவி, பாகுபலி, பல்ட்டி அடிச்ச பலி அப்படின்ட்டு இந்த ஐடிசி ஷேரில் லாஸ் வந்து ஒருத்தர் புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து ஆண்டி காரணம்ன்றார். கிடையாது, அதுக்கு ஒரு அங்கிள் தான் காரணம். இந்த சமயத்தில் தான் பல நண்பர்கள் வந்து மிக முக்கியமான ஒரு தகவல் வந்து அவங்களுக்கு தெரியறதில்ல. இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு தகவல் வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமான தகவல், எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதாவது ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. இது வந்து பெரும்பாலும் இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க தான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. போனால் 1 ரூபா போகணும், ஆனால் வர்ற மாதிரி இருந்தால் 2 ரூபா இல்லைன்னா 3 ரூபா இல்லைன்னா 4 ரூபா, எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வருமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக வரணும் அப்படின்றத ரிஸ்க் ரிவார்டு. இது பெரும்பாலும் ட்ரேடர்கள், ஸ்விங் ட்ரேடர்கள், இன்ட்ராடே ட்ரேடர்கள் தான் பேசுகிறாங்க. ஆனால் இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸுக்கு கவலை இல்லை, அவங்க பணத்தை போட்டுட்டு 10-20 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலான்னு விட்டுறாங்க. ஆனால் அந்த நடுவில் வந்து இருக்காங்க பார்த்தீங்களா, ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ், ஒரு 10 லட்சத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க, அல்லது தொடர்ந்து பணம் போடக்கூடிய சக்தி இருக்குது, ஆனால் லாபம் எவ்வளோ வைக்கணும், நஷ்டம் எவ்வளோ ஏற்றுக்கணும் அப்படின்றது தெரியாமல் இருக்கும். அதில் இப்போ ஒரு மிக முக்கியமான தகவல் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒருத்தர் 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்குறாரு, அது வந்து 50 ரூபாய்க்கு கீழே போச்சுன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, அவ்வளோதாங்க பணம் முடிஞ்சுதுங்க, 100 ரூபாயும் போச்சுங்க அப்படிம்பாங்க. கிடையாது, அப்படி எப்படி ஒத்துக்க முடியும்? மீதி இன்னும் 50 ரூபா இருக்குல்ல, அப்போ வித்த 50 ரூபா வரும்ல, அப்போ மொத்த ரிஸ்க் என்பது 50 ரூபா தான் ரிஸ்க் எடுத்திருக்காங்க. இப்போ தான் அவங்க எடுத்திருக்க ரிஸ்கே தெரிய வருது. இப்போ எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காங்க? 50 ரூபா ரிஸ்க் எடுத்திருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து அவங்க எவ்வளவு சம்பாதிக்கணும்? குறைஞ்சது ஒரு 100 ரூபாயாவது சம்பாதிக்கணும். அப்போ தான் அவங்க எடுத்த ரிஸ்கை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ 100 ரூபாய்க்கு எடுத்த ஒரு பொருள் 50 ரூபாய்க்கு போகுது அப்படின்னா அவங்க மொத்தமாக இப்போ எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காங்க? 50 ரூபா ரிஸ்க் எடுத்திருக்காங்க. அப்போ மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்றா இதே ஷேரை 50 ரூபாய்க்கு போய் வாங்குவதோ, நம்பிக்கை இருந்தா இந்த ஷேர் திரும்பி வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தா, இல்லைன்னா வேற ஏதாவது, அதான் 6000 ஷேர் இருக்கே, வேற ஏதாவது ஒரு 6000 ஷேர் இருக்கிறதுல ஒரு நல்ல ஷேரை இதே ரேஞ்சுக்கு கண்டுபிடிக்கணும், ஒரு 50 ரூபா ரேஞ்சுக்கு கண்டுபிடிக்கணும், போய் 1000-2000 ரூபாய்க்கு கண்டுபிடிக்க கூடாது. ஏன்னா இப்போ மறுபடியும் 50 ரூபாய்க்கு முதலீடு பண்ணி அது 100 ரூபாய்க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஒரு ஷேர் வாங்கியிருக்காங்க, இங்கே 2 ஷேர் நம்மளால் வாங்க முடியும். அப்போ 50 × 50 எவ்வளவு கிடைக்கும்? 100 ரூபா லாபமாக கிடைக்கும். இங்கே எவ்வளோ நஷ்டமாக இருக்குது? 50 ரூபா ரிஸ்க்கு. அப்போ ரிஸ்க் வந்து 1, ரிவார்டு 2. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல். மறுபடியும் ஒரு தடவை ரீப்ளே பண்ணி பாருங்க.
அதாவது 100 ரூபாய்க்கு முதலீடு பண்ணும் பொழுது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸை பற்றி பேசுகிறேன். அவங்களுக்கு ரிஸ்க் என்பது இந்த இடத்துல இல்லை. 50 ரூபாயாக அந்த ஷேர் குறைஞ்சதுக்கப்புறம் மொத்தம் எவ்வளோ ரிஸ்க் ஆகுது? 50 ரூபாய் என்பது ரிஸ்க் ஆகுது. மறுபடியும் அவங்க ஏதாவது ஒரு டைமில் பணத்துக்கு மேலே பணம் போட்டால் தானேங்க அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். ஒன்றா இந்த ஷேரில் நம்பிக்கை இருந்தால் இதுலேயே பணத்தை போடணும், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ஸ்டாக்கை கண்டுபிடிச்சி அதே ரேஞ்சில் போடணும். அதே 50 ரூபா ரேஞ்சில் போடும் பொழுது இதே 100 ரூபாய் போடும் பொழுது 2 ஸ்டாக்காக கிடைக்கும். அது என்னைக்கு மறுபடியும் ஒரு 100 ரூபாய் வரைக்கும் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணும் பொழுது இது நோ லாஸ் நோ கெயினில் வெளியே வந்துடலாம் இந்த ஸ்டாக்கை அல்லது இந்த குவான்டிட்டியை. இந்த குவான்டிட்டி 100 ரூபா போகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதான் 1:2 ரிஸ்க் ரிவார்டு என்பது பிடிக்க முடியும். நண்பர்களே, வேறு என்ன ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னா, இந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் இது பார்த்தீங்கன்னா மிகவும் பிரபலமான இந்த எஸ்ஆர் குரூப்பை சார்ந்த ஒரு பங்கு. ஆனால் இது தன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் பெருசாக ஏற்றம் இல்லாமல் ஒரு காலத்தில் டெலிகம்யூனிகேஷன் சைட்லேயே இருந்துட்டதுனால பெருசாக ஒன்றும் ஏற்றம் இல்லாமல் ஒரு கட்டத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுடைய ஆர்டர் புக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1 பில்லியன் கிராஸ் ஆயிடுச்சுங்க. ஃபினான்ஷியல் இயர் 2030 எங்களுடைய நோக்கம் என்னன்னா 18,000 கோடி ரெவென்யூ என்பதை நாங்கள் அடையணும். சும்மா யாராவது இப்படி சொல்லுவாங்களா? அதுக்கு அவங்க பக்கபலமாக என்ன வச்சிருக்காங்கன்னா, இப்போ கூட பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. AIONOS அப்படின்ற ஒரு AI நேட்டிவ் என்டர்பிரைஸ் டெக்னாலஜி கம்பெனியோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன ஆகும், அடுத்தது இனி என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ என்ன நடந்திருக்குது? இப்போ இந்த கடந்த 3 வருஷத்தில் மட்டும் இந்த ஸ்டாக் 100 ரூபாயில் ஆரம்பித்து இப்போ 1000 ரூபாய் வரைக்கும் வந்திருக்கு. என்ன காரணம்னா, இப்போ அவங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆயிடுச்சு. இவங்க இருந்து டெலிகம்யூனிகேஷன் ஃபீல்டில் தான் 1986 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஃபைன். ஆனால் இப்போ அவங்களுக்கு எது கிளிக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டர் அவங்களுக்கு கிளிக் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம விட்டுட்டோம், ஓகே, பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப மிக முக்கியமான தேவை என்னென்னா டேட்டா சென்டர் வேணும், நெட்வொர்க் கனெக்டிவிட்டி வேணும், ஒர்க் பிளேஸ் சொல்யூஷன்ஸ்னு அதை சார்ந்த பல்வேறு விஷயங்கள் தேவைப்படுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, எல்லாம் ஓகே, பட் அதை ரன் பண்ணுறதுக்கு இவ்வளவு சர்வீஸ் என்பது தேவைப்படுது. ஸோ இது போன்ற விஷயங்கள் நம்ம நாட்டில் இப்போ வேறு எதுவுமே இல்லையா அப்படின்னா, FIS ஏன் இதை கவனிக்க மாட்டேன்றாங்க அப்படின்றது தெரில. கடந்த ஒரு வருஷத்தில் இந்த ஷேர்லாம் பணத்தை டபுள் பண்ணி விட்டுருச்சு. FIS ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்பது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, 3% தான் இருக்குது. நம்ம DIC இப்போ தான் பணம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு செக்டர் வளருதுனாவே உடனே பயங்கர காம்படிஷன் வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், இந்த கம்மின்ஸ் இந்தியா அவங்களும் இப்போ டேட்டா சென்டர்னு எடுத்துட்டோம்னா நெட்வெப் இருக்குது, இந்த பிளாக் பாக்ஸ் இருக்குது, அப்புறம் ஆனந்த்ராஜ்னு ஒன்று இருக்குது, கம்மின்ஸ் இந்தியான்னு இனி வரிசையாக இந்த செக்டருக்குள்ளேயும் பல பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. எங்ககிட்டையும் இருக்குடா வளர்ந்து வரக்கூடிய ஒரு செக்டர் அப்படின்ற மாதிரி தற்போதைக்கு இந்த செக்டர் இருக்குது. பட் இதுலேயும் பெரிய ஆளுகள்லாம் இப்போ காம்படிஷனுக்குள்ளே வர்றாங்க. சின்ன ஆளுகள்லாம் எப்படி ஒரு முறை இந்த ஓலா எலக்ட்ரிக் நல்லா சம்பாதிச்சுட்டு இப்போ கொஞ்சம் திணறாங்க. அது மாதிரி இந்த நெட்வெப்பு, ஆனந்த்ராஜ், பிளாக் பாக்ஸ் இதெல்லாம் எதிர்காலத்தில் என்ன ஆகும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான செக்டரை சார்ந்த பங்கு என்னன்னா இந்த டைம் டெக்னோபிளாஸ்ட் அப்படின்ற ஷேர். இந்த 2026 எவ்வளவு முறை 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து மோசமாக கீழே ஓவர் சோல்டு, ரொம்ப மோசமாக வித்துட்டாங்க, பயங்கர டிஸ்கவுண்ட்டில் போய் விழுந்துருச்சு, அப்புறமா கொஞ்சம் திரும்பி மேலே வந்துச்சு. அது மாதிரி எத்தனை முறை அப்படி கீழே விழுந்து எந்திரிச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை. அட 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து 20% இறங்கணுமா, மறுபடியும் ஏறணுமா, மறுபடியும் 20% இறங்கணுமா, மறுபடியும் ஏறணுமா, மறுபடியும் 20% இறங்கணுமா, இப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியினருக்கு மெஷர்மெண்ட் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இது ஒவ்வொரு முறை ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கு. இந்த வருஷத்தில் ஒரு முறை எவ்வளவு பர்சன்டேஜ் மோசமாக இறங்குச்சுன்னா ஒரு 17% இறங்கினா, அதை அப்படியே ஒரு முறை மீட் எடுத்துட்டான். உடனே அடுத்த தடவை பல ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க எப்படா அது 17% உழுகும் அப்படின்னு போய் எடுத்திருப்பாங்க. அவங்கள கும்பா குட்டி பண்ணிட்டான். என்ன காரணத்தினாலேயோ அந்த இடத்துல அவனால் திரும்பி வர முடியல, தொடர்ந்து இறங்கிட்டே போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு முறை உள் வாங்கிய பிறகு அது சம்பாரிச்சு கொடுத்துட்டான். இப்போ மறுபடியும் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த பங்கு மறுபடியும் எவ்வளவு மோசமாக கீழே விழுந்திருக்குன்னா இப்போ ஒரு 13% என்பது இறங்கி கீழே கிடக்கக்கூடிய ஒரு ஷேராக இந்த டைம் டெக்னோபிளாஸ்ட் அப்படின்ற ஷேர் இருக்கு.
ஏன்னே வயிறு சரியில்லையா, அடிக்கடி எந்திரிச்சு போறீங்க அப்படின்ற மாதிரி. என்ன காரணம் இந்த ஷேர் இன்னும் மேலே வராமல் இருக்கு அப்படின்றதுக்கு என்ன காரணம் அப்படின்றது பெருசாக இல்லை. சரி, உங்களுடைய வளர்ச்சி பரவாயில்லையான்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு போன 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பார்க்கும்பொழுது அபாரமான வளர்ச்சி. ஆனால் போன குவார்ட்டருக்கு இந்த குவார்ட்டருக்கு ஒரு அபாரமான வளர்ச்சியானா கிடையாது. இருந்தாலும் இது நஷ்டம் இல்லாமல் ஒரு growth பர்ஸ்பெக்டிவ்ல லாபத்தை கொடுத்த ஒரு ஷேர். ஆனால் பாவம் தற்போது கீழே இறங்கி கிடக்குது. இதில் பணம் போட்டு வச்சிருக்கக்கூடிய பல்வேறு எஃப்ஐஎஸ், டிஐஸ், பப்ளிக் எல்லாம் இனி எப்படா இவன் மேலே வருவான் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஒரு பெருமையான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 55% மேலே டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியல் பேக்கேஜிங் செக்மெண்ட்ல நாங்கள் தாங்க மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் எனிவே இப்போதைக்கு பாவம் அந்த ஸ்டாக் என்பது கீழே இறங்கி தன்னுடைய பழைய ஹை போக முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கு. என்னைக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்றது தெரியல. நண்பர்களே, நம்மகிட்ட இன்னொரு வளரும் பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு செக்டர் ஒன்று இருக்குது. அதாவது சோலார் ரிலேட்டடான செக்டரில் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு ஷேர்கள் கீழே கிராஷ் ஆயிடுச்சு. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கப்புறம் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய பல்வேறு சோலார் மாடல்ஸ்க்கெல்லாம் சம் பிரச்சனை அப்படின்ற ஒரு சில காரணத்தினால பல்வேறு சோலார் ஷேர்ஸ் எல்லாம் கீழே விழுந்துச்சு. மறுபடியும் அவங்கெல்லாம் பெரிய அளவில் ஏறி காமிச்சிட்டாங்க. ஸோ இறங்கினாலும் ஏறக்கூடிய ஒரு செக்டராக சமீபத்தில் சோலார் செக்டர் தன்னைத்தானே காமிச்சுக்கிட்டாங்க. இப்போ அதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து சீனாவிலிருந்து நிறைய நீங்கள் இறக்குமதி பண்ணாதீங்க, இந்த ALMM2 அப்படின்ற லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிகளிடமிருந்து மட்டும் ப்ரொக்யூர் பண்ணுங்க இந்த சோலார் செல்ஸ் போன்றதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் நிறைய பங்குகளுக்கு, ஒரு உதாரணத்துக்கு ப்ரீமியர் எனர்ஜி ஷேரு, வாரி எனர்ஜிஸ், வெபல் சோலார் போன்ற பங்குகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு தகவல் தான். ஆனால் அந்த கம்பெனி உடனே ஏறுமா இல்லையான்றதெல்லாம் யாருக்கும் தெரியாது. பட் அந்த செக்டருக்கு கவர்மெண்ட்டுடைய பாலிசி உதவும்படியாக, ஸோ நம்மகிட்ட டேட்டா சென்டரு, அது போக சோலார் செக்டரு, இதெல்லாம் வந்து வளரும் பருவத்தில் இருக்கக்கூடிய செக்டராகும். அதே சமயம் இந்த ஸ்டீல் மற்றும் அயன் ஓர் போன்ற செக்டர்கள்லாம் இன்னும் உச்சத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பங்குகள் இருக்காங்க. ஸோ எஃப்ஐஸ் என்னமோ சொல்லிட்டு வித்துட்டு போகட்டும். ஆனால் இன்னுமுமே நம்ம மார்க்கெட்டில் தேடி பிடிச்சி வியாபாரம் பண்ணுறதுக்கு இன்னும் இத்தனை பங்குகள், இத்தனை செக்டர்கள் நம்மகிட்ட இருக்குது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. இன்றைய தவணைத்து உங்களுக்கு உதயம் எனக்கு மகிழ்ச்சியாக. ரொம்ப நன்றி, வணக்கம்.